இது திமிங்கலமா டால்ஃபின் எலும்பு ஒரிஜினல் எலும்பு பாத்தீங்கன்னா பார்வைக்கு ஒரிஜினல் திமிங்கலத்துல ஒரிஜினல் எலும்புடாப்பா இடங்கள் இருக்குன்னு சொல்லி இதுல குறிப்பிட்டு காட்டி இருக்கு ரைட் நாங்க எதுக்கும் இப்ப இப்படியே நாங்க வழிகிட்டு போவோம் எது பஸ்ஸுக்கு வருதோ அங்க ஸ்டாப் பண்ணி கேம் அடிக்கிறோம் எது எங்கட கண்ணில் படுதோ அதை செய்வோம் இந்த ரோட்டால வந்து போறோம் பாருங்க இது எவ்வளவு பெரிய ரோட்டண்டு ஆதி காலத்துல வீடு இல்லாத நேரம் மனுஷன் எப்படி வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுக்குள்ள கொஞ்சம் உயரமா மண் அடிச்சு இதுக்குள்ளே தான் வாழ்ந்தான் பயமாக இருக்குது பெரிய பாம்புகள் இருக்குமோண்டு ரைட் என்னென்னிய உறவுகள் அனைவருக்குமே வழக்கமாக சொல்கிறது தான் அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்து கொள்கிறோம் நெடுந்தீவு மிக ஆர்வமாக வந்து நாங்கள் நெடுந்தீவை வந்து போய் பார்க்கணும் நெடுந்தீவோட இந்த வேலி அமைப்புகள் அது இதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்துருக்குறோம் அப்போ இங்கே வந்து இது செய்யலாம் டூரிஸ்ட்டுக்கு ஒரு சிறந்த இடமா இருக்குமென்னு சொல்லி வந்தோம் ஆனால் உண்மையாகவே டூரிஸ்ட்டுக்கு ஒரு சிறப்பான ஒரு இடம் தான் இந்த நெடுந்தீவு ஒரு அழகான ஒரு புது உணர்வுகளை வந்து தரக்கூடியதும் புதுவிதமான ஒரு வாழ்க்கை அனுபவித்த ஒரு ஃபீலிங் வந்து கிடைக்கும் இலங்கையில் உள்ள ஆக்களை இங்கே வந்து வரைக்கில் வந்து கிடைக்கும் இங்கே என்ன குறைபாடுகளாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாட்டு கடை வந்து நல்ல கடை இல்லை சாப்பாடு இந்த டூரிஸ்ட்டை வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து வரையினம்னு சொன்னால் அவையிலே எல்லா பொருட்களும் கொண்டு வந்தால் நல்ல ஒரு வாழ்க்கை இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த மனம் வந்து சொல்லுது என்னடா பானை சட்டி வந்து சமைச்சு சாப்பிட்டு மீன் எல்லாமே மீன் ஆட்டிறச்சி எல்லாமே வந்து இங்கே ஆடெல்லாம் ஒரு முழு ஆடை வந்து வேண்டி மலிவான மலிவான விலை இப்போ வழியே எங்கட ஏரியாக்களில் போகிறத விட மலிவாக வந்து வேண்டலாம் ஆனால் இருந்தாலும் இங்கே பானை சட்டியோட வந்தால் மட்டும்தான் வாழ்க்கை ஒரு ரெண்டு கடை இருக்குது ஒரு வித்தியாசமான ஃபீல் இருக்கும் மற்ற கடை என்று தேடி போனால் இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற சாப்பாடு சாப்பிடுங்க அவங்க தரதான் இப்போ நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பைக் வந்து எடுத்துருக்குறோம் ஒரு பைக் வந்து மலிவாக வந்து போட்டு தர்றேன்னு சொல்லி எவ்வளோக்கு போட்டு தந்துருக்குறோம் 2 பைக்கும் 5500 சொல்லி நின்றவர் நாங்கள் மட்டமாக போடுங்கன்னு சொன்னாங்க அப்போ மட்டமாக போடுறதுக்கு அது கொஞ்சம் கதைக்கணும் நாங்கள் கொஞ்சம் கதைக்கணும் ஆனால் பெட்ரோல் எல்லாம் அவையிலே வந்து போட்டு தந்துருக்கணும் இப்போ நாங்கள் இன்றைக்கு சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு இந்த பைக்கும் இன்னொரு பைக்கும் வந்து எடுத்துக்கொண்டு அது என்ன கொண்டாவோ கொண்டா அது நல்லா இருக்கும் அப்போ 2 லைன் வந்து இப்போ இந்த நெடுந்தீவை வந்து சுற்றி பார்க்குறதுக்காக போய் கொண்டிருக்கிறோம் நெடுந்தீவில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்னென்ன புதுசாக வந்து எங்களுக்கு புதுசாக இருக்கிற விஷயங்கள் இப்போ இங்கே இருக்கிற மக்களுக்கு அது தெரியாது எங்களுக்கு தான் தெரியுமே இதில் இந்த வேலி புதுசு அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி போர்ட் எனக்கு புதுசாக இருக்குது எலக்ட்ரிசிட்டி போர்ட் புதுசாக இருக்குது அதே மாதிரி எங்கேயுமே பார்க்கல வெக்கையும் எங்களோட இடத்த விட குறைவாக இருக்குது இப்போ எங்கட இடங்களில் வந்து இப்போ எல்லா பக்கத்துலேயும் கடல் காற்று பூந்து இந்த பக்கத்தால் பறிகிறபடியாக அது எங்களுக்கு நல்ல ஹீட் உணரையில் வந்ததுக்கு என்ன ஹீட் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது அந்த அதில் போட்டிருக்க கிரவல் எல்லாம் இருக்குல்ல போட்டுக்கலாம் அதெல்லாம் போட்டில் தான் கொண்டு வந்து போட்டவங்க இங்கே எல்லா வழியில் உள்ள பொருட்கள் இப்போ ஒரு சோடாவை எடுத்துக்கொண்டாலும் ஒரு 30 ரூபா 40 ரூபாயால் கூடுதலாக இருக்கும் காரணம் என்னென்னா போட்டுக்குள்ளால் வர்றது என்ன அதுலேருந்து திரும்ப ஒரு டிரான்ஸ்போர்ட் ஒன்று நடந்து கொண்டு இருக்கும் இங்கே உள்ள கட்டிடங்கள் சீமேந்துகள் ஓடுகள் எதுவாக இருந்தாலும் கடல் வழியாக வந்தது இங்கே எந்த ஒரு உற்பத்தியும் இல்லைன்னு அப்படி இங்கே செய்து கொண்டும் இல்லை இங்கே எந்த ஒரு உற்பத்தியும் இல்லை இப்போ அன்னையாக்களை சந்திச்சா போல் இதிலேருந்து காய்ச்சி கொண்டு இருக்கிறோம் அன்னையும் ஒரு வாகனம் கொண்டு வச்சிருக்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு 10 பேர் 20 பேராக வந்து வர்றீங்கன்னு சொன்னால் என்ன பேர் ஐயா உங்களோட பேர் அண்டனா அஜன் நெடுந்தீவு அஜன் படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜட்டியில் இறங்கின கையோடையே எல்லாருக்கும் தெரியும் சனவன் வச்சுருக்குறீங்கண்ணே டாட்டா டாட்டாட இதோ சீட்டெல்லாம் அடித்து வச்சுருக்கிறார் இந்த இடமே கொண்டே காட்டுவார் எங்கள் பழங்கால அதே மாதிரி தான் இவர்கிட்ட நாங்கள் பைக் எடுத்துருக்கோம் அப்போ பெரும்பாலும் இங்கே நிறைய டூரிஸ்டோட வருகை இருக்குது இருந்தாலும் இதை டெவலப் பண்ணிக்கல பெரிய அளவில் ஆக்கள் வந்து வருவீங்க எங்கட பொடியல் வர போகிறீங்கன்னு சொன்னால் பொடியல் நீங்கள் செட் ஆகி வரைக்குள்ள பானை சட்டி சகல பொருட்களோடய வாங்க பொருட்கள் இங்கே வேண்டலாம் கடையில் வந்து உருளைக்கிழங்குலேருந்து சாப்பாட்டு சாமான் எல்லாமே வாங்கலாம் இந்த பொருட்கள் மட்டும் கொண்டு வந்து இல்லை பானை சட்டி கூட இங்கே வேண்டலாம் நினைக்கிறேன் சமைச்சு சாப்பிட்றதுக்குரிய இடங்களும் இருக்கு அருமையான இடம் இருக்குது அந்த குளிக்கிற இடம் எல்லாம் அதுக்கு முன்னால் கடல் பக்கத்தில் டென்ட் எல்லாம் போட்டு தருவாங்க அந்த வசதியெல்லாம் செஞ்சு தருவாங்க கட்டுகள்லாம் போட்டு கொடுக்குறாங்க நல்லா இருக்குது ரைட் அப்போ நாங்கள் ஒருக்கா இப்படியே போக போகிறோம் எங்களோட பாட்டுக்கு ஆள்கிட்ட ஃபோன் நம்பர் இருக்குது தானே எங்கே போலீஸ் பிடிப்பாங்களோ இங்கே எல்லாம் இருக்குது அவ்வளோ பிடிக்க மாட்டாங்க இந்த டிராஃபிக் நின்று மறிக்கிறன்னு சொல்லி அப்படி டைமில் மட்டும் இந்த ஏரியாவில் மட்டும் வைப்பாங்க எங்கேயாவது இடத்துல பண்ணிப்பாங்க அப்போ நாங்கள் இப்போ வலிக்கிற போகிறோம் சரியா சந்தோஷம் பண்ண
சந்திப்போமா அந்த இடத்துல வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெட்டின்னு சொல்லி அந்த போட் வந்து இதில் தான் வந்து இதாகிறது இதில் தான் என்னடா ஓ இதில் தான் வந்து வர்றது இங்கே வந்து பெயர் சொல்லக்கூடிய மாதிரிக்கும் ஓரளவுக்கு சாப்பாடு போட்டு தரக்கூடிய மாதிரிக்கும் இருக்கிற கடையண்டா இந்த கடை தான் ஓ இந்த கடை தான் இங்கே தான் இரவு வந்து சாப்பிட்றாங்க இது இந்த கடையும் இல்லாட்டி பசியில் தான் கிடக்கணும் இல்லாட்டி சாப்பாடோட வரணும் நல்ல ஒரு இடம் டூரிஸ்ட் வந்து நிறைய பேர் அள்ளுப்பட்டு கொண்டு வருவாங்க கலர்ஃபுல்லாக ஆக்கணும் ஓ கலர்ஃபுல்லாக ஆக்கணும் இன்னும் என்டர்டெயின்மெண்ட் டூரிஸ்ட்டை எப்படி சந்தோஷப்படுத்தலுமோ அப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்துறதுக்கான சகல வளங்களையும் அரசாங்கம் இங்கே உருவாக்கக்குள்ள பெரிய அளவில் மக்கள் திரண்டு வருவாங்க அது நாட்டுக்கும் அதே நேரம் இங்கே வாழ்கிற மக்களுக்கும் பொருளாதார ரீதியாக பெரிய அளவு முன்னேற்றத்தை வந்து கொண்டு வரும் ரைட்டா அப்போ சாப்பிடுவோம் இங்கே வந்து இடியப்பமும் பரோட்டாவும் வந்து இருக்குது ஓ இடியப்பம் பரோட்டா தோசை இருக்குது நீ என்ன சாப்பிட போற என்ன நல்லா இருக்குது கடை வந்து இருந்து சாப்பிட்ற இடத்த வெளியே வச்சுருந்தா நல்லா இருக்கும் என்ன வேறு லெவல் ஓ வேறு லெவல் ஃபீல் கொடுக்கும் இதுக்குள்ளே என்ன அங்கே வெங்காயத்தை பறிச்சா இங்கே கண் எரியும் வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட வேண்டியதுதான் மற்றபடி எல்லாம் ஓகே ஆனால் ஒரே ஒரு கடை பேர் சொல்லக்கூடிய மாதிரிக்கு இதுதான் இருக்குது சாப்பாடு இந்த கடை இல்லாட்டி இரவு நாங்கள் சாப்பாடு இல்லை சாப்பாடு ஓ பரோட்டா அந்த மூளை வேலை செய்யலை எடுக்கிறத பெருசாக எடுப்போம் வந்து மூளை வேலை செஞ்சால் எங்களோட தெரிய போகிறோம் இந்த தனியா ஓ அவ்வளவுதான் முழுக்க இருந்து இந்த ஊர்த்தனம் விட்டு போகாதல்ல என்ன எல்லாத்துக்கும் நடவடிக்கை எடுக்கிறேன் சரியா எல்லாம் பதிஞ்சு வைங்க கொப்பி பேனாலாம் கொண்டு எலெக்ஷன் நிற்க வேணாம் நீ இங்கே நிற்காத நீ அங்கே உண்ட இடத்துல நீ மலையாளம் சுட்டு விட்ருவாங்க டீனர் அதுதான் உனக்கு சரி சரி இப்போ பரோட்டா சாப்பிட்றது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாகவே பரோட்டாவில் டேஸ்ட்டாக கொடுக்கக்கூடியது இந்த மாதிரி இப்படி கையால் பிச்சு போட வேண்டியதான் பிச்சு போட்டுட்டு உலர்த்தி அடிக்கணும் ஓ ஆணத்தை ஊற்றி என்ன ஆணம் இருக்குதோ அந்த ஆணத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி போட்டு ஓ குழம்பு தான் ஆணம்னு சொல்கிறது தெரியாது உனக்கு இல்லை ஏன்னா குழம்புன்னா குழம்பு இப்போ இதில் எல்லாத்தையும் போட்டு இருக்குது அப்படியே போட்டு ஒரு தோயண்டு துவைச்சிட்டு ஓதி முஸ்லீம்காரர் தான் ஆணம்னு சொல்கிறது முஸ்லீம் மக்கள் ஆணம் பண்ணுவாங்க தமிழ்நாக்களும் ஆணம் பண்ணுவாங்க கோழி ஆணம் ஒன்று தருவாங்க வேறு லெவலில் இருக்குது சாப்பிட்றது அடிவியா விதமாக சாப்பிட்றது இப்படி தான் சாப்பிட்றது கடைசி எத்தனை பரோட்டா சாப்பிடுவோம் நீ நல்லா இருக்கு பரோட்டா 50 விலையும் ராஜகிருதம் குறை சொல்லக்கூடாது நல்லது நல்லா இருக்கு ஓ பருப்பு கறி சாப்பிட்டா இருக்கு ஆனால் பருப்பு கறி நல்லா இருக்கு பரோட்டாவும் நல்லா இருக்குண்ணா ஓ சம்பளம் வரல அது முதலே சொல்லிட்டோம் தானே அண்ணோட கடையை உலகம்புல கொண்டு விடுவாங்க அதை விட அந்நேர கடை ஒன்று தான் நாங்கள் எங்கே கேட்டாலும் பேர் சொல்லக்கூடிய மாதிரி இதுக்குள்ளே நல்ல கடை இல்லையான்னு கேட்டால் உங்களோட கடையை தான் சொல்கிறாங்க ஜெராட் கடையா இதுதான் அண்ணா உங்களோட பேர் அஜராட் இதான் இந்த ஒம்பளட் சாப்பிடுங்க மேனார் லோம்ப்ளட் வேற லெவலாக இருக்கும் சாப்பிட்றாங்க தோசை மாதிரி இருக்கு பார்த்தீங்க ஓம்லெட் ஓ இதுக்கு மேலே விற்று போட்டு குழப்பம் எடுத்துக்கோங்க ஓ நெடுந்தீவில் என்ன இருக்குது அப்படின்றத வந்து கேட்டால் அந்த இதில் போட்டிருக்கிறாங்க பாருங்கள் நெடுந்தீவு பிரதேச சபை வளரங்கல் பெரிய ஆலமரம் கீழே என்னடா மருந்துக்கேணி ராணி கோபுரம் மருந்துக்கேணி படிக்க தெரிஞ்சா படி தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி ராணி கோபுரம் குயின் டவர்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு இடங்கள் இருக்குன்னு சொல்லி இதில் குறிப்பிட்டு காட்டியிருக்கு ரைட் நாங்கள் எதுக்கும் இப்போ இப்படியே நாங்கள் வலிக்கிட்டு போவோம் எது ஃபர்ஸ்ட்டுக்கு வருதோ அங்கே ஸ்டாப் பண்ணி கேம் அடிக்கிறோம் எது எங்களோட கண்ணில் படுதோ அதை செய்வோம் இந்த ரோட்டால் வந்து போகிறோம் பாருங்கள் இது எவ்வளோ பெரிய ரோட்டண்டு காலை பிச்சு கடலை போட்டு கொதிக்க வைக்கணும் உலையில் கடிக்கிறேன் சும்மா காமெடிக்கு கொலைக்கல எங்கால போகணும் நேராக போ கொடிவேல் அறிவாலயம் ஆரோரால் பெரிய ஒரு வீடு ஒன்று கட்டி தான் மருந்துக்கேணி இல்லை நிறைய பேருக்கு வந்து நிறைய பேருக்கு மரம் எல்லாமே முதலாவது பெருசாக தான் இருக்கு நிறைய பேருக்கு நெடுந்தீவு எப்படி இருக்கும் எப்படி நெடுந்தீவோட வாழ்க்கை இருக்கும் அப்படின்றத வந்து விளங்கக்கூடிய மாதிரி இருக்கணும் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதுக்காகவே வந்து அதோட
வீதிகளையும் வந்து ஷூட் பண்ணியிருக்கிறோம் வந்து பாருங்க. எல்லா இடத்துலையுமே இதான் மதில் அமைப்பு. ஒரு இடத்துல கூட வந்துட்டு சுவர் மதிலோ இல்லாட்டி வேலி மதிலோ இல்லை. தமிழ் பேர்களை வச்சிருக்கிறாங்க. ஸ்ட்ரீட்டுகள் அதாவது தேங்காய் சொன்னார் தானே, தேங்காய் மலிவாக இருக்குண்டு. அந்த தேங்காய் தென்னை மரங்கள் இருக்குது. காலை பிச்சு கடாயில் போட்டு கொதிக்க வைக்கணும் உலையில். இங்கே கட்டியிருக்கிற ஒவ்வொரு வீடுகளுமே பெருமதியானது. என்ன கடலால் தான் சீமை இந்த கல் எல்லாம் வருது. மற்றது இங்கே மக்கள் வந்து மரங்களை வந்து பாதுகாத்திருக்கணும். பாராட்டி ஆகணும். என்னடா மரங்களை பாதுகாத்திருக்கணும். வந்துட்டு வயது இந்த மரங்களை பார்க்கவே இல்லாது ஒரு சைஸுக்கு பிறகு எல்லாத்தையும் வெட்டி தள்ளி காசாக்கி விட்டுருவாங்க. இங்கே பார்த்தா 100 வருஷம் அதுக்கு மேற்பட்ட இந்த ஆலமரமா இது? பெருக்கு மரம். பெருக்கு மரம் அங்கேயும் இருக்காமே. எங்கடா அந்த பெருக்கு மரம் இருக்குன்னு பாரு. இதுக்கெல்லாம் போல அப்படியா? கிட்டத்தட்ட புங்குடுதீவோட சாயலும் அடிக்குது தான். இப்போ நாங்கள் நெடுந்தீவு காட்டுக்குள்ளே இறங்கிட்டோமா? இங்கே மெயினாக கஜு நிற்குதானே? கஜு நாவல் மரம் நிற்குது. மற்ற நல்லா இருக்குல்ல காடு? நான் நினைக்கிறேன் எல்லா விதமான மரங்களும் இருக்கு இங்கே. காடு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். காற்றை பார்த்தீங்களா எவ்வளோ வெயில் அடிச்சும் ஒரு வெக்க ஃபீல் தரவே இல்லை. அந்த இப்போ இதே எங்கட ஏரியாவில் நிற்கல அந்த அளவுக்கு பைக் ஓடிக்கொண்டு போயிடல. அது நெடி கைகாலெல்லாம் அப்படி ஒரு ஃபீல் வரும். இங்கே வந்துட்டு அது வர. ஆனால் நாங்கள் கதைக்கிறதுகள் வராதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் தான் நாங்கள் கொடுக்கணும் வாய்ஸ். படத்து கிடந்து வாய்ஸ் கொடுக்க வேண்டி வருது வரையில். இந்த மைக் அடிச்சு கொண்டு தானே வரணும். மைக்கை அடிச்சு கொண்டு வந்தாலும் நம்மட கதை வந்து வெட்ட முழுக்கம். அடே இங்கே பார் குளத்தடே. அந்த குளத்தை காட்டுங்கய்யா. இதுதான் நிறைய படத்துல காட்டி இருக்கு. சரியோ? பெருக்கு மரம். டே பெருக்கு மரம்டா. பெருக்கு மரம் உள்ள ஒரு வண்டியா விட்றா. ஒரு பாரம்பரிய மருதங்கனியா? மருந்துகனியில் பெருக்கு மரம் ஐயா. இங்கே பாருங்க இதான் பெருக்கு மரம். உங்களை மாதிரி நிறைய பேரை பார்த்த மரமா? நாங்கள் இல்லாட்டியும் அங்கே சந்ததி இன்னொரு சந்ததி வந்து பார்க்கக்கூடிய மரம். ஓ எத்தனை ஜென்ரேஷன் ஆனாலும் சொல்லலாம். இது என்ன மரம்? பெருக்கு மரமா? இதுதான் பெருக்கு மரம். இது யானை மரம் என்று சொல்றதா? யானை தண்ணி இல்லாத நேரங்களில் தண்ணி குடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு மரமாக தான் இது ஆப்பிரிக்காவில் இருக்குது. இதில் பெருக்கு மரம் ஐயா. மரம் இல்லையா, இது தனி மரம். ஓ இது பெருக்கு மரம் ஒரு மரம். அட இது யானை மரம் என்று சொல்றதா? முடியல இல்லங்காவிலே 2 தான் இருக்கணும். இது வந்து யானை மரம் என்று சொல்றது. ஆப்பிரிக்கால தான் கூட இருக்குண்ணா. ஆப்பிரிக்காவில் தான் இது கூட இருக்குது. ஆதி காலத்துல மனுஷங்கள்லாம் இதுக்குள்ள வாழ. இந்த மாப்பிள்ளடே இந்த இதுக்குள்ள நிறைய பேர் நிற்கலாம்னு நினைக்கிறேன். ஆதி காலத்தில் வீடு இல்லாத நேரம் மனுஷன் எப்படி வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே கொஞ்சம் உயரமாக மண் அடித்து இதுக்குள்ளே தான் வாழ்ந்தான். பயமாக இருக்குது பெரிய பாம்புகள் இருக்குமோண்டு. இல்லை குகை மாதிரி அதுவாக உருவாகி இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு பெரிய ராயனா வந்து புஷ்ல வந்து ஓ நாகமண்டு சொன்னதே பயமாக இருக்குது. இங்கே வாங்க. ஓ அந்த அன்னைக்கு இது பள்ளி உண்டு. பள்ளியிலேயே பெரிய பள்ளி. அப்படியே சரக்குன்னு ரங்கன உப்பு இருக்கு ராயனா. ஓ முழுங்க பாப்போம் இருக்கா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பாப்போம். எக்ஸ்பீரியன்ஸ் ஒருக்கா ஃபீல் பண்ணுறாரா? பாப்போம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா எதுக்குமே பயப்படாம வாழலாம். நீங்க சீமந்தால கட்டுற பில்டிங் கூட இடிஞ்சு போகும். நல்ல குளிர்ச்சி என்னோட. நீங்க கோடி ரூபாய்ல வச்சு கட்டுற பில்டிங் கூட இடிஞ்சு போகும். இது எந்த காலத்திலையும் அப்படி நிலநடுக்கம் வந்தா கூட மறைஞ்சாயின் நாங்க நடுவுல இருக்கலாம். ஓ மேல இதுக்கு மிஞ்சி மேலதான் உடையும்னு நினைக்கிறேன். இது கடவுள் இதான் கடவுள் மனுஷன் வாழ்றதுக்கு படைச்ச மரமா இருக்கும்னு அந்த வழியா பாத்துக்கோங்க. இதுதான் கடவுள். நீங்க தான்டா சீமந்து கல்லு மண்ணு போட்டு கட்டி பூமியை நாசம் இப்படி 4 மரத்தை நட்டு சந்ததியா வாழ்ந்துட்டு போலாமா? இதுல வந்து பார்த்தா எல்லாம் டூரிஸ்ட் வெள்ளக்காரர்கள் வந்து பாக்குறாங்க. சைனாவில இருந்து வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இது ஃபாரினர்ஸ் இன்னும் சைனீஸ் வந்தாங்க. அதுல வரைக்கும் வந்து பார்க்க இருந்தது. இங்க பானசன் இடம் இருக்கு. அண்ணா இன்ட்ராக்ட் பண்ணுவோமா? ஃபாரினர்ஸோட கைப்போமா? பொருணசோட இல்லை நாங்கள் எல்லாம் ஒன்றா இதில் விட்டு போட்டு இந்த இடத்த நாங்கள் பார்க்க போகிறோம்னு சொல்லிக்கொண்டே விடணும். எத்தனாவது? ஆமாம் ட்ரோன் விடுறதா இங்கே பாபன் 16ஆம் நூற்றாண்டு மரமாமா. 16 1600ஆம் ஆண்டு காலப்பகுதியை சேர்ந்த மரமாம்.
இங்கே பாருங்கள் 1600ஆம் ஆண்டு காலப்பகுதி இப்போ உங்களுக்கு வந்து ஆல்வேஸ் கிளீன்டன் வந்து ட்ரோன் தேவைன்னா நீங்கள் இவர்கிட்ட கால் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ஆளை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு எங்கே வேணுமானாலும் பொட்டச்சு போட்டு தருவார் ஹை லெவல் கேமரா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓகே குவாலிட்டியில் வந்து இந்த இடத்த வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது இந்த வியூ எப்படி இருக்குது கீழே இருந்தேன்னு சொல்லி இப்போ இந்த ட்ரோனை வந்து ஓட போகிறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களை தெரியுதா எங்கள் பாப்போம் எங்களோட மூஞ்சியை பார்த்தா தான் எங்களுக்கு ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் ஆளுக்கு ஒரு கண்ணாடி பண்ணது அந்த கண்ணாடியில் ஒரு கண்ணாடியை நான் ரூமில் விட்டுட்டு வந்துட்டேன் பானஸ் அந்த கண்ணாடியை பறித்து வச்சுக்கிறேன் அவன் தண்டை அழகாக பறிச்சுட்டேன் மாதிரி நிற்கிறான் கண்ணாடி தந்தீங்கன்னா தான் வடிவாக இருப்பேன் அங்கே வேற ஓகே 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 ரைட் அரே வா நானா இதான் அந்த பெருக்க மரம் பெருக்க மரத்தடியில் ட்ரோன் போட்டிருக்கிறோம் உயர்த்துறான் நல்லா உயர்த்துறான் அது அளவாக போனால் தான் from here? No. Jaffna? Okay. Jaffna, Klinochi, Is it close or க்ளீன் far? வச்சு France. Okay. சுவிஸ்லாண்ட் Yes. யூ Yes. சூப்பர் How is it? சார் சூப்பரா பண்ணுங்க சார் என்னோட பண்ணுங்களேன் Nice. Very nice. First time in Sri Lanka. It's very nice. We like Yo, it. first Sri time Lanka very came from nice Sri Lanka? place. Yes. Very much. Sri Lanka Ada always macam nice. English. Yes. Sri 1 Lanka. month. One We month. stay here. Yes. how is feeling Sorry? நடந்து how is feeling தமிழ்ல சொல்லுங்களேன். நடந்து how is feeling தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான். தமிழ்ல சொல்லுங்க. Yes. Oh. Very good. Hot. Hot. The boat trip was a little bit rough, but it was போட்டில் nice. வந்த ஃபீலிங்ஸ் நல்லா அது இருக்கு கொஞ்சம் இதா இருந்தா ஹார்டா இருந்தா Yeah. ஃபுட் 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 எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. Yes, we have. Yeah. ஃபுட் ப்ராப்ளம் No. All No. good. Oh. All good. Yes. எல்லாத்தையும் அந்த அந்த It's இடத்துக்கு yours? மாதிரி அந்த Oh yes. சேஞ்ச் ஆகிக்கொள்கிறாங்க Okay. He's Nice. Cool. drone operator. One of Oh, okay. very famous. Yeah. Very famous Jaffna. ஏன்டா இப்படி சிரிச்சா வேற யாரும் நம்மள சொல்ல மாட்டா நம்மளே சொல்லிக்கணும் இல்ல நான் பார்த்து பாரு See you later. Okay. இப்படி கக்கூசுக்கு போனவனை பிடிச்சி வச்சு போல கதச்சி கொண்டிருக்கிறீங்க இதுக்கு இது வந்து டெவலப் ஆகாத ஏரியா ஒரு காலத்தில் நெடுந்தீவு எப்படி இருந்தது ஆரம்பம் நெடுந்தீவு தோன்றிய காலப்பகுதியில் எப்படி இருந்ததுன்னு சொன்னால் இப்படி தான் இருந்தது டெவலப் பண்ணி ரிசோர்ட்டுகள் அடிச்சு ஒரு பெரிய இது கொடுக்கலாம் என்ன லேண்டுகள் நம்ம எடுத்து உண்மையிலே முதலீட்டாளர்கள் இருக்கிறாங்க எங்கட வெளியில் உள்ள முதலீட்டாளர்கள் வெளிநாட்டில் உள்ள உறவுகள்கிட்டையும் வந்து கொடுத்து இதை டெவலப் பண்ணி போட்டு எல்லா நாட்டுக்கும் ப்ரொமோட் பண்ணுங்கள் இங்கே இப்படி ஒரு நாடு இருக்குது இப்படி ஒரு வசதிகளோடு இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஆளை விடுறதுன்னு எல்லா நாட்டிலையும் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி இங்கே இப்படி வசதிகளோட இன்னென்ன மாதிரி நீங்கள் போனால் இலங்கையில் இப்படி ஒரு ஃபன் எடுக்கக்கூடிய பிளேஸ் ஒன்று இருக்குது இங்கே தங்கலாம் இங்கே விளையாடலாம் இங்கே நீங்கள் போய் குடிக்கலாம் இங்கே படுக்கலாம்னு சொல்லி காட்டணும் மேலே ஓ அதை விட எங்கட ஆக்கள் வந்து இங்கேருந்து வெளிநாட்டுக்கு இல்லை போகிறாங்க ஃபன் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு இங்கே அந்த பிளேஸை உருவாக்கி கொடுக்காதபடியே கொண்டு போய் வெளிநாட்டில் செலவழிக்கிறாங்க அந்த காசை என்ன சொல்கிற டேய் ஈச்சம்பழத்தை பாருடா டேய் ஈச்சம்பழத்தை கண்டு நிற்க போகிறாங்களோ அப்படி ஒரு ஆக்களோ பணத்தை எடுத்து டேபிளில் போய் அதான் மச்சான் டீல் கோளாறு கொடுத்தா ₹1000 கீழ் நெடுந்தீவு வெட்டையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து பிரதானமாக என்னென்ன இருக்குது அப்படின்னுக்குள்ள குதிரையும் ஒரு மெயினாக மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க குதிரை இருக்குன்னு சொல்லி அவங்கள வந்து பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக குதிரை இது காட்டு குதிரை ஆக்கள்கிட்ட கைப்படாத மாடு போயிற மாதிரி இப்போ நான் கிட்ட போக வலிக்கிறேன் அதில் வந்து ஆட்டோவில் வந்து அண்ணன் வந்து சொல்கிறேன் அது ஓடி போயிருமான்னு சொல்லி என்ன வெரண்டு அவ்வளோ ஆக்களோட புழக்கம் இல்லாமல் கொஞ்சம் தூரமாகவே இருக்குது காட்டு குதிரை நெடுந்தீவில் அங்கேலாம் நிற்கிறா டோட்டலாக எத்தனை குதிரை இருக்கும் இங்கே 200-300 குதிரைக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் விமான எல்லாம் தரவழி கடல் வழி வான்வழி வழியாக 3 வழிகள்லையும் வந்து பயணிக்கக்கூடிய மாதிரி ஒரு வசதியோட வந்தபடியாக இப்போ நாங்கள் வான்வழியாக வந்து போய் குதிரையாக தான் நிற்க போகிறோம் மக்களுக்கு வந்து கிட்ட போய் காட்டையில் அதை ட்ரோனால் போய் காட்ட போகிறோமா குதிரை மேயிற வாங்க நடந்து போக முறாங்க வாங்க குதிரை ஓடுதானே இங்க பாருங்க குதிரை ரன் ஆகுது ஒரிஜினலாக
ஓடுறது அப்படி இருக்கு இப்போ ட்ரோன் சத்தத்துக்கு ஓடுதுன்னு நினைக்கிறேன் நான். இங்கே பாருங்க அதில் ஓமோடே புரியுது அல்ட்ரா தானே அல்ட்ரா தன்னுடைய வேலையை வந்து செய்யுது. ஓ அதில் காட்டுறான் மாப்பிள்ளை எப்படி இல்லை குதிரையை நான் பார்க்குறேன். அதை விட நான் பார்க்குறேன் கண்ணால் பார்க்குறேன். சரி கூட்டமே இருக்குது குதிரை கூட்டம். அப்படி வேகத்தை பாரு. இது கழுதை இல்லைண்ணா இது வந்து கோபுர கழுதை இல்லை. கோவர் குதிரை இது குதிரை குதிரை இப்படி இந்த சின்ன சைஸ்ல இருக்காதேடா. குதிரை குதிரையோட உயரம் தெரியுமாடா? காத்தினா குதிரை இது கழுதடா. வடிவா பார்ப்போம். ஓ தண்ணி விடாய காரணமாக வந்து பொடியல் வந்து தண்ணி பிரச்சனை இருக்கும் பிடிச்சி கொண்டு இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் இங்கே என்ன குயின் ராணி வாழ்ந்த இடத்துல குயின்ஸ் டவர் என்று சொல்லி ஒன்று இருக்கு. ராணி கோபுரத்தை வந்து பார்க்க ராணிகளின் கோபுரம். ஆனால் ஒரு குளிர்ச்சி இருக்கா இல்லையா? எனக்கு அந்த வெக்க ஃபீல் ஆகல. வெக்க ஃபீல் ஆகல அதான் தாங்க. ஆனால் வெயிலாக தான் இருக்கு. வெயில் அடிக்குது குடை பிடிச்ச மாதிரி ரோட்டில் நிழல் நல்லா உண்மையிலேயே வாழ தகுதியான ஒரு இடம். ஜாலியாக வாழ தகுதியான ஒரு இடம். அதை ஏன் இவ்வளவு பின்னங்கினதாக வச்சிருக்கிறாங்கன்றதான் தெரியுது. இங்கே வந்தீங்கன்னா வந்து லீவ் முரளியில் ஃபோன் நம்பரை லீவ் வச்சு போகிற அடிச்சிங்கன்னா நான் வந்து சுற்றி காட்டுவேன் எல்லாரும். ஆனால் கூகுள் மேப்பை பார்த்து தான் சுற்றி காட்டுவேனே, சும்மா எல்லாம் இல்லை. கூகுள் மேப்பை பார்த்து தான் சுற்றி காட்டுவேன். வந்தீங்கன்னா சரி ஜாலியாக இருக்கும். ஐயாவோட கதைப்பாமா? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இந்த இது குயின்ஸ் டவருக்கு எதால போகிறது? குயின்ஸ் டவர் ராணி கோபுரம். ராணி கோபுரத்துக்கு எதால ஐயா போகிறது? டவர் கடலை இதுக்காக போகணும். ஓகே நன்றியா. ஓகே சரி ஐயா வாரமா. ஓ இது இங்கே கடல் இந்த இங்கே சும்மா நோமலாகவே கிடக்குமாங்க. அங்கே ரெக்டரை விட்டு கூலி காக்கலை போட்டு மொளை ஏற்றிட்டு கொண்டு வந்து அடுக்க வேண்டியது. இந்த கம்பி டக்கப்பம் படிவா. இங்கே வாழ்றதுக்கு செலவு குறைவடா. ஓ வாழ்றதுக்கு வடிவா சும்மா அரிசி மச்சாண்டே இதுக்கால எதுடா அந்த குயின்ஸ் டவருக்கு போகிறது? சும்மா நோமலா வாழணும். ஓ எதால மண் ரோட்டாலையா? அந்த இந்த சின்ன மண் ரோட்டாலையா? இதால போய் இதான் பவளப்பாறையில் வீடு கட்டி இருக்கிறான் தானே. இதால திரும்பி போகணுமா? அதில் கூட ஸ்கூல் இருக்குல்ல, ஸ்கூல் பக்கத்தால் திரும்பி போகணுமா? அங்கே கொண்டே விடுமா. நன்றியா. சரி சீமை நன்றியா. மேசண்ட வேலை பூச்சி கணத்தை ஒரு இஞ்சி கூட வச்சிருவான். அப்போ நெடுந்தீவு மேசனா ஒரு டிமாண்ட் ஒன்று இருக்கு போல. நெடுந்தீவு மேசனா அப்படித்தான் வாழ்ந்தவங்க. தூத்துக்குடி கொத்தனாரும் நெடுந்தீவு மேசனும் கிட்டத்தட்ட நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு வரீங்க அந்த தூத்துக்குடி கொத்தனாரெலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்ன தூத்துக்குடி கொத்தனாரும் நெடுந்தீவு கொத்தனாரும் கிட்ட கட்டிக்காரன். நெடுந்தீவில் ஏதோ பஜாருக்குள்ள வந்து இந்த குயின்ஸ் டவருக்கு எதால போகிறது? அடே இதே இடத்துக்கு திரும்ப வந்துட்டோம். அந்த மரம் எல்லாம் பார்த்துட்டு வந்து நாங்கள் எதோ இந்த ரோட்டா. வணக்கம் அண்ணா. என்ன மாதிரி ஒருக்கா சுற்றி பார்ப்போம் மட்டும் பார்க்க வலிக்கிட்டு ஒன்றும் பார்க்கலாம் இருக்குது. இதில் 2 இடம் தான் பார்த்துட்டு வந்துருக்குறோம். நீங்கள் பெருக்கு மரத்துக்கு போவீங்க தானே? பெருக்கு மரம் போயிட்டோம், குதிரை இடத்துக்கு போயிட்டோம். பெருக்கு மரம் போயிட்டு இந்த வளர்ற கல்லுக்கு போனீங்களா? ஓ அந்த முதலாம் வளர்ற கல்லுக்கு காட்டினது பார்த்தா நாங்கள் போயிடல. நாங்கள் அப்படியே விட்டுட்டு வந்து வளர்ற கல்லால் போனா இப்போ நீங்கள் இப்படியே நேராக போகிறீங்க, அப்படியே பெருக்குக்கு தானே போகிறீங்க. இந்த சைடு இப்படி அந்த குட்டி மண் ரோட்டால குட்டி மண் ரோட்டால தண்ணி நீங்கள் இதுக்கு இதால் போய் திருப்பி போகிறது தான் பெட்டர். இந்த இதில் வேறு தார் ரோட்டால என்ன? இந்த தார் ரோட்டால இப்படியே போய் அதில் ஒரு சைவ கோயில் ஒன்று வரும். உங்களுக்கு சரியாக சொல்ல தெரியலையே. ஒரே ரோடு தானே இருக்கு? ஒரு ரோட் தான் இல்லை, 2-3 ரோட் பெரிய இல்லை. பெருக்கக்கல் ரோட்டால கல் ரோட் பெருக்குக்கு போகிறதுல அந்த ஜங்ஷனுக்கு போய் அதில் ஒரு ஆலமரம் தானே பெருக்குக்கு போகுது. அடுத்து இந்த மண் ரோட்டால் அப்படியே நேராக போங்க. நீ சொன்ன ரோட் மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு முன்னுக்கு ஒரு அந்த வளர்ற கல் இருக்கு, அந்த முதலாம் நம்பர். தானே இதுவும் இருக்கு, குயின் டவரும் இருக்கு. இல்லை அதுக்கு பிறகு 2ஆம் நம்பருக்கு போகணும். அந்த முதலாம் நம்பர் கல் பார்த்துட்டு 2ஆம் நம்பர் ஒரு ஆலமரம் ஒன்று இருக்கு. ஆலமரம் தாண்டி அது பிறகு போகிற ஒரு ரோட் தான். அப்படியே போய் கொண்டு இருந்தால் நேராக குயின் டவர் தான். 2வது ரோட்டு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். காட்டுக்குள்ளே போகிற மாதிரி அப்படியே போகணும். என்ன போமா? ஓ சரி நன்றி. பாரண்ணா வேறு என்ன? நேற்று கேள்வி பண்ணாமல் நேற்று வந்தனால் மட்டுமட்டான டைமாக இருக்குது. இன்றைக்கு 3 மணிக்கு போகணும். 3 மணிக்கு
ஓ இல்லை பைக் எல்லாம் இது ரெண்டுக்கு எடுத்தது அதான் ஒரு வரைக்கும் ஓடி இருக்க பார்த்து வரட்டும் வாரேன் நன்றியா சந்தோஷம் நீங்கள் இங்கே தானா ஆலமரம்ன்றாங்க அங்கே நேர போன்றாங்க இல்லை இல்லை என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு போகலாம் நீங்கள் விழாம நீங்கள் அப்போ அறக்காம விட்டு தான் நான் அதையும் செஞ்சுருக்க மாட்டேன் இந்த ஹெல்மெட்டை மட்டும் இந்த கேண்டில் நீங்கள் இப்படி போயிட்டீங்க இந்த ஹெல்மெட் ரோனை மடிச்சு வச்சுட்டு பண்ண இப்படி திருப்பி விடு போகிற போக்க பார்க்க தண்ணி கேன் விழுந்துட்டேன் எப்படி தண்ணியில் முட்டாமல் வந்தேன் பழகிட்டானே மழை பெய்து தான் இருக்குடா இங்கே என்ன இந்த ரோட்டுகளை எல்லாம் இருக்கா திருத்தி கொடுக்க சொல்லலாதா ஓ இந்த ரோட்டுகளை கட்டாயம் திருத்தி கொடுக்கணும் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கவனத்தில் எடுங்க என்னடா இவ்வளவு பேசாமல் அந்த இதாலேயே நீந்தி போகலாம்டா தண்ணியால் சொன்னேன் இந்த ஹெல்மெட் மட்டும் இந்த கேண்டில் இல்லை அடி சரி வச்சுக்கலாம் இந்த ஹெல்மெட்டை இதை விழுத்தும் போலங்களையா போய்க்கு போகிற கிடையாது இடம் மாறுறதுக்கு ஒன்றுமே ஆனால் ஆட்கள் கூட பழக்கமுள்ள இடத்துக்குள்ள வந்த மாதிரி தெரியலடா நிறைய மனிதர்கள் வாழ்ந்து இல்லாமல் போன இடத்துக்குள்ள நாங்கள் வந்த மாதிரி ஒரு ஃபீல் இங்கே இதான் அந்த வளர்ற கல் இதான் அந்த வளர்ற கல் இதான் வளர்ற கல் டேய் இதாண்டா ஸ்கூலுக்கு முன்னுக்கு இருக்கிற வளர்ற கல் சாமி கல் மாதிரி இருக்குது இல்லடா இதாண்டா வளர்ற கல் காலமாக வளர்ந்து கொண்டு இருக்காங்க ஓ இருந்து அப்படி அதான் கும்பிடுறாங்க அதேதான் பேனு என்ன பேனு ஃபோட்டோ எல்லாம் போட்டு இல்லை இல்லைன்னு அதே கல்லுண்ட ஃபோட்டோ ஸ்கூலுக்கு முன்னுக்கண்ட அவன் சொல்லி விட்றான் பிறகு இந்த பாய்மர கப்பல்களில் வந்து திசையை பிடிச்சி வந்து ஏறி அதுக்கப்புறம் இதில் நிலை கொண்டு முத வந்து பார்த்தவன்ட ஃபீல் எப்படி இருக்கும் இல்லை மடசல் காடாக இருக்கும் மண்டா இங்கே மனுஷன் வாழக்கூடிய மாதிரி இருக்குன்னு பார்த்து அப்புறம் ஒதுக்கி ஒரு இடத்தை பிடிச்சி அதுக்கப்புறம் கட்டமாக உள்ளுக்கு புல்லுகளை செருக்கி தண்ணியை சேகரித்து வைக்கிறதுக்காக உருவாக்கியிருக்கிறாங்களே என்ன மழை காலத்தில் பெய்கிற தண்ணியை இதுக்குள்ள உதவியெல்லாம் என்ன போய் பார்ப்போமா இருக்கு இங்கே கிடைக்கிற நீங்கள் தான் இதை பார்க்கணும் நான் என்ன பார்க்குறது மேலே என்ன இதெல்லாம் இருக்க போய் பார்ப்போம் என்ன சாமாண்டு வாங்கலாம் இந்த கூலிங் கிளாஸ் போடாட்டி 2 கண்ணமாக விஞ்சிரும் போல இடக்கு இங்கே பாருங்க ஒரு கிணத்தை கட்டி கிணத்துக்கு பாதுகாப்பு மற்றது ஓ விடுங்க பெண்கள் வந்து குளிக்கக்கூடிய மாதிரிக்கு கிணறு கட்டி கிணத்தை சுற்றி இன்னும் ஒரு மறைப்பொண்டு கட்டி பழைய கட்டிடம் பழைய கால கட்டிடம் மச்சான் இதுதான் குளிக்கிற இதெல்லாம் அள்ளி குளிக்க வேண்டியதுதான் இந்த கட்டை பார்க்க தெரியுது இது கிணறு தானா இது வழிய சேஃப்டி ஆனால் இதில் என்ன ஹைலைட்ண்டா ஒரே பக்கத்துலேயே குளிக்கிறதுக்கு கிணறு அந்த அதெல்லாம் குளிக்கிறதுக்கு கட்டின தொட்டி என்ன அந்த இப்படி இறங்கி போய் குளிச்சுட்டு வரி வர கேணி ஓ அது பக்கத்தில் 2 இருக்கு பாருங்க அது வந்து அதில் ஒரு கிணறு அதுலேருந்து ஒரு 15 மீட்டரில் இன்னொரு கிணறு இங்கே கிணறு ஆனால் இந்த கிணறு எல்லாம் பழங்கால கட்டிடம் ஓ அந்த இதில் உள்ள அது அந்த அகலங்களையும் இதையும் பார்க்க தெரியும் கேட்க நெடுந்தீவில் வாங்கியிருக்காங்க நல்ல தோட்டம் செய்ய நெடுந்தீவு மக்கள் உண்மையாகவே இங்கே அடிப்படை வசதி போரின் காரணமாக இடம்பெயர்ந்து சென்றுட்டார்கள் என்று சொன்னால் இல்லைன்னு சொல்லுவேன் நான் போர் நடக்கவே இல்லைன்றாங்க ஓ இங்கே நடக்கல ஆனால் இங்கே வெளியே உள்ள வசதி இங்கே இல்லைன்றதால அவங்க வெளியே போயிட்டாங்க இந்த இதுக்குள்ளே எத்தனை கிணறு இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு 1 2 3 அதில் 1 கேணி 2 5 இந்த ஒன்று இருக்குது 6 7 கிணறு கிட்ட இருக்குது இதில் மட்டுமே கிணறு இருக்குன்னா இங்கே ஒரு பட பிரிவு இருந்திருக்கும் போல பெரிய அடித்து நூக்குற மாதிரி பொது இடமா இருக்குமண்ணா இதில் பஞ்சாயத்து நடக்கும்
அங்கே குளிக்கலாம். வாங்க, எங்களுக்கு இருக்கிற நேரம் கொஞ்சமாக இருக்கிறதால இப்படி தான் பழகுறேன். கொஞ்சமாக இருக்கிறதால நாங்கள் இந்த லைனை பிடிச்சி போய் பார்ப்போம். கிடக்கிற டைம் கொஞ்சமா? ஓ, ஊருக்காரன் சமைச்சு தர ஆக்கள் இருந்தால் நின்றுவீங்க போல இங்கே. ஓ, இங்கே தெரியும் உங்களுக்கு இங்கே எப்படி செம்ம வாழ்க்கை நினைக்கிறேன். ஓ, மரம் ஃபுல்லாக மேலே பாரு, வேப்ப மரம். அங்கே பாருங்கண்ணே மேலே கல், மேலே முட்டியில் கல் ஏறக்கூடிய ஈஸியாக ஏறக்கூடிய மாதிரிக்கு கட்டி வச்சுக்கான். குழந்தையும் ஏறி குடிச்சிட்டு வரலாம். கல் இருந்ததுன்னு சொன்னால் இந்த வெயிலுக்கு இப்போ நாங்கள் இலக்கி விட்டாமாண்டா சொல்கிறேன் செவ்வளானி மாதிரி இருக்கும். பழங்கால கோயில். ஆனால் இங்கே பெரிய அளவில் முதல் மக்கள் வாழ்ந்துருக்கிறேன். வாழ்ந்த வழியே தான் எவ்வளோ பெரிய கோயில்கள். நெடுந்தீவை வேண்டினா என்னன்ற மாதிரி ஒரு உணர்வு என்ன எனக்கு. அடிச்சுட்டு வந்து நிற்கக்கூடாது. ஆனால் உண்மையிலேயே இந்த இடத்துல தெரிகிறதுக்கு குதிரை தானே சரி. மோட்டர் சைக்கிள் இல்லாத காலப்பகுதியில் எப்படி இருக்கும்? கட்டப்படி இருக்குமாண்ணா குதிரையில் வந்திருந்தோம்ண்ணா. எந்த முள்ளோ காடோ பத்தையோ போய்கிட்டே இருக்கலாம். மச்சான் விடாண்டு என்ன பிரேக் நாங்கள் நினைக்கிற இடத்துல அவ்வளோதான். வண்டி கண்டுபிடிச்சாலும் குதிரை அளவுக்கு வண்டி இல்லை. உள்ளுக்கு போய் ஒரு மனுஷன் பார்க்கறது குத்தி பிரேக் அடிக்கல, அதான் பிரச்சனை. குதிரை பலத்தோட ஒப்புறது இல்லை. குதிரை வந்து யோசிச்சு பாருப்பா, எவ்வளோ விடசலான இடம் வேணாலும் போய்கொண்டே இருக்கும். ஓ, ஹோஸ் பவரோ என்ன குதிரை இந்த வேகத்தை அடிப்படையாக வச்சு தான் எல்லாம் செஞ்சுருப்பாங்க. ஒரு உப்பு காற்று, முதல் காற்று, உப்பு காற்று. உப்பு காற்றுல வாட தெரியுமா? அப்படி இருக்கும். அது இப்படி தான் இருக்கும். இதுதான் உப்பு காற்று. எப்படி பறந்து நிற்கிறேன்னு பார்த்தீங்களா? இது என்னடா வேவு பார்க்கறதுக்காக செய்கிறதோ? இது ஒல்லாந்த காலத்தில் வேவு பார்க்கறதுக்கு மற்ற போன கப்பல் எல்லாம் தீவங்கிறதுக்கு கரெக்டாக கண்டுபிடிக்கும். பழங்கரை இதில் ஒரு விளக்கு மாதிரி ஏற்றி விட்ருவாங்க நினைக்கிறேன் மேலே. அது அந்த லைட்டை பார்த்து ஆனால் மேலே ஏறுறதுக்கு ஒருத்தன் போகிறதுக்கு பாதை அந்த ஒருத்தன் தானா இதை ஏறி இருப்பாங்கல்ல, அதில் படியல் வெண்டுகள் எல்லாம் கலட்டி. நேவி இல்லைடா. அப்பா என்ன குளிர்மை ஐயா, எப்படி இருக்கு வேணா? இது வந்து ராணி கோபுரமா? ராணி கோபுரமா? ஓ, ராணி குயின் டவர் தான் இது. இதில் இவங்க பெருமையாக பார்ப்பாங்களே. என்ன இவங்க தானே வந்து கட்டினேன். நாங்கள் அங்கே பழைய தமிழாக்கள் கட்டி தான் பார்ப்பாங்க, பெருமையாக பார்ப்பாங்க. கத்தாழை. ஓ, கத்தாழை செய்கை வந்து கத்தாழை வந்து செய்திருக்கணும். எங்களோட வந்த வெள்ளக்காரர் அதுக்குள்ளே இருந்து அழகாக கதைக்கணும். அது அந்த கூடலுக்குள்ளே கதைக்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபீலிங் அதே மாதிரி நாங்களும் இந்த சைட்டோட இருக்கைகள் எங்களுக்கும் வந்து நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. இன்ஜினோடு அடுத்த இன்ஜின் அடுத்த 24 மணி நேரம் 2 இன்ஜின் வச்சு போடுறாங்க. 2 இல்லை 3 4 இன்ஜின் இருக்கு. இது ஒரு இன்ஜின், அது ஒரு இன்ஜின், அங்கே ஒரு இன்ஜின், அதில் ஒரு இன்ஜின். 2 மாறி போட்டு கொண்டு போவாங்க. ரிப்பேர் வந்தாலும் கரண்ட் வரும். இங்கே அங்கே கரண்ட் கட் ஆகிக்க இங்கே கரண்ட் வருமா? அதெல்லாம் அதாவது கோட்டாகம் நடக்கைக்குள்ள இங்கே எல்லா இடங்கள்லையும் கரண்ட் இல்லாமல் இலங்கைக்குள்ள இருக்கைக்குள்ள நெடுந்தீவுல மட்டும் கரண்ட் இருந்தால் அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1-3 இது இலங்கை மின்சார சபை இன்ஜின் வச்சு தனியாக இயக்கி கொண்டிருக்கு. இது ஒரு தனி நாடு. இலங்கையில இருந்து இதுக்கு கரண்ட் வரையில இங்க தனியா தான் கரண்ட் உற்பத்தி. இங்க தனியா உற்பத்தி செய்றாங்க. இங்க ஃபியூவல் ஆயில். இது என்ன உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது உள்ள பாய் 1 2 3 4 இன்ஜின் இருந்திருக்காங்க. இலங்கை மின்சார சபை நெடுந்தீவு. ரைட், வாங்க இதை விட என்ன புதுசா இருக்குன்னு பாப்போம். போடு. இதுல இந்த நெடுந்தீவுல வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அந்த பேர்கள் எல்லாமே வந்து நல்ல தமிழோட இருக்கு. நல்ல தமிழ்ல இருக்கு. நல்ல சுத்த தமிழ்ல தெளிவான முறையில இருக்குது. வாழ்க்கை முறை ஃபுல்லாவே இங்க தமிழ்ல இருந்த அதை இதை கலந்து இருக்கும். ஆனா இங்க அதோட சுத்தமான தமிழ். இந்த காலத்துல எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாத காலங்கள்ல வந்து கட்டி நிழல விட்டா சுடாதன்னு நினைக்கிறேன்.
என்ன கோட்டை? மீகாமன் கோட்டையை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ புல்லுச்சேரிக்கு இருக்கிறாங்க போடுறது. இதை வந்து இப்போ அவன் கட்டி விட்டு போயிட்டாங்க தானே வெள்ளக்காரங்க. இதையே பாதுகாக்க ஒன்றும் செய்யலைன்ற நான். இதெல்லாம் பழங்கால ஒரு ஞாபகம். இங்க பாருங்க, ஒரு சிவர் 5 அடி 4.5 அடி வரும் இந்த சிவர் அகலம். என்ன மொத்தம்? 4.5 அடி வரும். கோட்டை சிவரோட மொத்தமா இருக்கு. அந்த காலத்துல என்ன பிரச்சனை, எதிரி வந்தாலும் கதவை நல்ல பலமா இறுக்கி பூட்டி போட்டு குடும்பத்தோட உள்ளுக்கு இருந்தா யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அப்படிதான் இருந்திருப்பாங்க. இதை உடைச்சு அவன் போய் உள்ளுக்கு வர்றதுக்கு அவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளும். அதுக்குள்ள எங்கட படையில இறக்கி நாங்க உடைச்சு கொண்டு வெளியே போயிடலாம். ஒல்லாந்தர்கள் போர்த்துகீஸ் வரைக்கும் அவங்க ஃபுல்லா டெவலப் ஆகி தான் வந்திருக்காங்க ஐயா. மேல் மாடி ஒல்லாந்தர்கள். இதான் மாடி. மாடிக்கு ஏறுறது ஒரு அறையில என்ன முதுகுல அடி விழுந்துட்டா? ஓ, கேமராமேனுக்கு உபடத்துல நல்ல அடி. நாங்க கண்டு சவுண்ட் கேட்டது இங்கே. நான் செட்டப்பா ஹெல்மெட் போட்டு வந்தேன், மாதிரி இடிக்கும் தலை. அதை நாங்கள் பார்த்து பூந்து வரணும். இதுக்குள்ள இதுதான் உண்மையான ஒரிஜினல் பாதையாக இருக்குமோடா? சரி, இது உடைச்சி வச்சுக்காங்க. இது உடைச்சிருக்கிறாங்க. ஆனால் இது அந்த ஸ்டெப் தான் ஒரிஜினல் பாதையாக இருக்கும். ஆனால் இது அந்த மேல் மாடி பிளான் தானே? ஃபுல்லாக மேல் மாடி பிளான். பாதை தான் இருந்திருக்குமெண்டா அதாக தான் இருந்திருக்கு. அரசா குடும்பங்கள். ஆனால் இது அடைக்கப்பட்டிருக்கு, பாதை உண்டு. ஓ, இது வச்சு அடைச்சிருக்காங்க போல. அதுக்கு பிறகு ஏதோ வேணாமன்னு சொல்லி இது பாதையாக தங்கங்களும் வைரங்களும் இதுக்குள்ள இங்கே ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. அதை விட எல்லாம் எடுத்திருப்பாங்க கிடையாது. குடும்பங்கள். இப்போ இந்த குடும்பம் இருக்குதானேடா, அரசா குடும்பங்கள் தான் இதில் பாதுகாக்கப்பட்டிருக்கு. இங்கே ஆடு வந்து இங்கே வரையும் மாறி மேய்ச்சி. ஓ, புழுக்கையை பார்த்தீங்களா? ஓ, எப்படி இருக்கு? இல்லை, ஆடு பொதுவாக மலையில இல்லை, ஏறும் இல்லை. ஏதோ நானே இதை ஆண்ட மாதிரி ஒரு உணர்வு. உனக்கும் என்ன ஆண்டிங்கண்டோ எனக்குண்டா தெரியாது. தொடைக்குள்ளே எனக்கு அந்த பழைய ஞாபகங்கள் எல்லாம் வருதுடா. என்னது நேற்று அவன் சொன்ன மாதிரியா? லேபரா வேலை செஞ்சீங்களா? சீமந்து கட்டி சுண்ணாம்பும் சீமந்து கட்டிருப்பாங்க. ஆனால் இது என்னத்துக்குரிய பங்கரா போட்டிருப்பாங்க? கீழே வரலாம் நினைக்கிறேன். பாதை இருக்கும் இல்லை, ரூமா தான் இருக்கும், சிறைச்சாலையா. அதைத்தான் சொல்கிறேன் ஐயா. உள்ளாந்தர் காலத்தில் இவ்வளோ பெரிய யாழ்ப்பாணம் இருக்கத்தக்கன, இங்கே இவ்வளோ பெரிய சூறாவளி தீவு இருக்கத்தக்கன, இதை ஒரு மெயினான இடமா வச்சு இங்கே இவ்வளவு டெவலப்மெண்ட் செய்து அழகாக வச்சிருந்ததை அதுக்கு பிறகு வந்த கவர்மெண்ட் எதுவுமே கவனிக்காம விட்டுட்டு. அதான் இப்படி இது இப்போ இன்னும் கொஞ்ச நாள் விட்டா நார்மலாக இது ஒரு வந்து எப்போ கல்லு குமிச்சா கும்பி மாதிரி போயிடும். நாங்கள் வராட்டி என்ன நிலைமைன்னு நினைக்கிறேன். காப்பாற்ற ஆரம் இருக்காங்களா? கல்லு கேட்குறேன். இதெல்லாம் அம்பு விடக்கூடிய, இதெல்லாம் ரைவல் வச்சு அடிச்ச இடம். இங்கே வாங்க வானு, இதெல்லாம் அம்பு விடக்கூடிய இடம். போய்கொண்டே இருக்கலாமா? வானு வாங்கல மேல் வியூ போய். இதெல்லாம் அம்பு வச்சு அடிக்க பெருசா சம்பவம் செய்வோம். இல்ல, இதுக்கு மேல ஏறுற அளவுக்கு நான் வரையிலையா? இதுக்கு மேல ஏறுற அளவுக்கு நான் வரையில. நீங்க ஏறுங்க. பின்னுக்கு ஒரு என்ன தொட்டியா கட்டி வச்சுக்கிறாங்க. பின்னுக்கு சுடலை. இங்கே சாக பின்னுக்கே கொண்டே தாக்குறது. ஓமையா, இங்கே இப்போ இந்த சுடலைக்குள்ளே போனோம்டா, இந்த கோட்டையில் இருந்தவன் செத்த பொடி ஒன்றாவது இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கலாம். பழங்கால கல்லறை ஒன்று இருக்குமெண்டே இந்த மனசு பானோட தொப்பி அப்படியே ஒரு இந்த ஃபீலிங்ஸை உணர்வோம். கூசுது இல்லை காலெல்லாம் எனக்கு. நீங்கள் ஏற காலெல்லாம் கூசுது எனக்கு. இந்த கட்டிடத்தில் அகலத்தில் நம்பிக்கையாக பானு ஏறி ஏறட்டா நானும். இல்லை, கஷ்டமாக தான் இருக்குது. பழக்கம் இல்லாத பொடியில் ஏறாதீங்க. அங்கே பாருங்க அடி. எனக்கு உயர்வுண்டா பயமே. காற்று லைட்டாக ஆட்டுது. வாங்க போய் வெயிட்டான ஆக்கள்னாலும் பரவாயில்ல. நானும் அங்கே பாரு, அவன் அணில் மாதிரி. அணிலோ? ஓ, அணில் எவ்வளோ ஒன்று இருக்குது தெரியுமா? சட்டப்படி மரம் தொங்குமான். ஆனா எங்களுடைய ஆக்கள் இல்லை வந்து இது வந்து கீழே வந்து பார்த்தா இது வந்து மெயினான ஒரு ஆள் தங்கின இடம் தான். ஓ, அந்த சிவர்ன அகலத்தை வச்சு நான் சொல்றேன். ஆனா கல்வெட்டு வச்சுட்டு போனவனுக்கே கல்வெட்டு போட்டிருக்காங்க பாருங்க. சின்ன வெட்டு குளவீதி. ஐயா பக்கத்துல விடுங்க. ஐயா அந்த 18 பனைமரம் அங்கே இருக்கு. 18 கிலோ படிசாலைக்கு அங்கால போகணுமா? எத்தனை வருஷம் ஐயா நீங்க நடந்தீவில் இருக்கிறீங்க? பிறந்து வளர்ந்ததே இங்கே தானா? 72 வயசு வருமா இப்போ? சின்ன வயசு தானே. கரெக்டா சொன்னா? ஓ, எல்லாம் அடுத்து கொண்டு போறோம். உங்களை கதைச்சு கொண்டு போறதும் பதிவாகி கொண்டு இருக்கு. வெயிட் பண்ணி தான் கதைக்க விடுமா? டக்குன்னு கதைக்கலாதா? என்ன மாதிரி ஐயா அந்த இங்கே பணங்கள் நல்ல கல்லுகள் இருக்குன்றாங்க.
ஏன்னா இங்கே சாராயம் தட்டுப்பாடோ என்ன நம்ம சாராயம் இருக்கக்கூடாதுன்ற ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்களா சாப்பிடாம ஐயாயிரம் கோடிக்கணக்காக கொண்டு போகிறேன் தரைக்கு வா ஐயா உனக்கு நான் பெரிய கோடிக்கிறேன் தான் கொண்டு போகிறேன் அதானே கொழும்புலேருந்து யாழ்ப்பாணம் வந்து எல்லா இடத்துல காணி இருக்கு வீடு இருக்கு கொண்டா போகிறேன் போகிறேன் எல்லாம் இருக்கான்னு சும்மா சொல்லி போட்டு செத்து போக முடியாதானே அவ்வளோதான் வாழ்க்கை அவ்வளவுதான் ஆறடி மனமே நிலமே சொந்தமடா ஐயா பாருங்க கல்லு கடைக்கா அந்த கடை தான் போகிறேன் குடிக்க மாட்டீங்களா ஐயா அங்க போறேன் கணக்கான டைம் இந்த டைம் வந்து வெயிலுக்கு கல்லண்டு போனா அப்படி இந்த வெயிலுக்கு கணக்கான டைம் அதான் அரசியல் கையிலெல்லாம் மங்கானி இருக்கும் போல இல்லையா கோஆபரேஷன் தானே கல் இல்லை என்ன கோஆப்ரேஷன் தனியாக இருக்கா ஐயா பார்க்கலாம் ஐயா காட்டு ஐயா ஐயா முன்னுக்கு கொடுங்க ஐயா நீங்க தான் எங்களுக்கு வழிகாட்டி காட்டி முன்னுக்கு கொடுங்க வண்டியை உணர்வு நாங்கள் கிளிநொச்சி ஐயா நாங்கள் கிளிநொச்சி தர்மபுரம் கிளிநொச்சி தருமபுரம் மட்டும் இல்லை நாங்கள் சொல்லக்கூடாது கிளிநொச்சி தருமபுரம் இல்லை பரந்தல்ல தான் அங்கே தருமபுரம் கிளிநொச்சி மாவட்டத்துக்குள்ள இருக்குது ஐயா தண்ணீர் அண்ணன் 72 வயசுக்காரன் நெடுந்தீவு ஆக்கலாங்கிற பட்டக்கச்சி அங்கால சைட்டு கல்மாடு எல்லாமே நெடுந்தீவு ஆக்கலாம் கல்மாடு எனக்கு காணி இருக்கு வீடு இருக்கு ஆள் இருக்கு ஆள் இருக்கு ஏன் இங்கே இருந்து அங்கால வர காரணம் காரணம் என்ன விவசாயம் செய்யணும் இல்லை விவசாயத்துக்கு அங்கால இடம் 55ஆம் ஆண்டு எடுத்து மக்களே அங்கே எடுத்துட்டா நான் விவசாய கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கு நாங்கள் கொடுத்துருக்கு அப்போ அதுக்காக தான் நாங்கள் பெருந்தொகையான நாட்கள் வந்திருக்கிறோம் என்ன எங்கட ஏரியாவில் கிளிநொச்சி அங்காளம் முல்லைத்தீவு மாவட்டங்களில் இல்லாத மூலிகைகள் கூட இங்கே இருக்காம் ஐயோ இருக்கு ஐயா நான் உனக்கு இப்போ தலை இடிச்சா ஒரு மருந்தாரண ஐயா நெல் தலை இடிச்சால் மறந்துருக்கு ஐயா ஐயாவுக்கு பேர் மகேந்திரன் 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 ஓ தெரியும் என்ன ஓ ஐயாவுக்கு வந்து இந்த இடத்துல வாழ்றது தான் விருப்பம் ஓ நான் இந்தியாவில் 20 வருஷம் இருந்தேன் நான் இந்தியா வாழ்க்கை வேலையில் லட்சக்கணக்காக வச்சேன் கோடி கணக்காக வச்சேன் ஆனால் நெடுந்தீவுல வாழ்க்கை கிளை உள்ள பனை மரம் இதுதான் அந்த ஒழுங்கு இந்த இருக்கு போட்டோ எல்லாம் போட்டோடைய இருக்கு சரி அதே முறைக்கா போய் பார்த்துருவோம் அதிசயங்கள் இந்த ரோட்டெல்லாம் சும்மா அரைக்கி கொண்டு போகிற மாதிரி செய்து வச்சிருக்கணும் மரம் பண்ணிட்டா இந்த தம்பி செய்கிற ரோட்டை கஷ்டப்பட்டு போட்டு எங்களை விட்டு கண்டன்ஜூட் பண்ணி கொண்டு போகிறாங்க அவனை அவ்வளோ ஒக்கையும் போக வைக்கிறான் அவ்வளோ ஒக்கையும் போக வைக்கிறான் என்ன மச்சான் கொக்கு மேய்க்கிறியா ட்ரோன் விடட்டான் ட்ரோன் விட்டு கொக்குகள் கிளம்பிக்கலாம் அந்த சீனை ஒன்று எடுக்கட்டான் அடே எப்படி இடியன் இருந்தா கரு ஏன ட்ரோனை விடுவோம்மா ஓ இந்த கொக்கை வந்து நாங்கள் அப்படியே வந்து இதில் ஒரு ட்ரோன் ஒன்று விட போகிறோம் ட்ரோன் கேமராவை விட்டு இந்த கொக்கு எப்படி இருக்குது அப்படின்றத மேலே இருந்து பார்க்க போகிறோமா அங்கே போடாது இதக்கலை நல்ல கொக்கோடைய மட்டு உள்ளுக்கு உறங்கி ஓடுவாப்பன் கொக்குக்குள்ளே ஒரு சின்ன ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு அப்போ தான் அந்த அது கூட இது நல்லா இருக்கு கொக்கையை பார்த்து பயப்படுவோம் என்ன விட வேகமாக பிறக்கக்கூடியவனா இருக்கு ட்ரோனை பார்த்து விட்டுருங்களா காத்தியா இங்கே பண்ண விட ஓ
மக்கள் நடந்து போகணும். மாப்பிள்ளை இதில் விட்டுட்டு நடந்து போகணும்டா. டே இதில் விட்டு நடந்து போகணும். மெப்பில் இவ்வளோ ரோட்டு தான் கூகுள் வந்திருக்கு. பைக்கை கொண்டு போ. குதிரை பிச்சு கொண்டு போகும் ரோட்டுக்கால. குதிரை இங்கால தான் போகணும். பாப்போம். அப்போ பாதை உண்டு. இதில் விடுங்க பைக்கை விடுங்க. போக மாட்டேங்க. காத்தினா மைக்கணும் காத்தினா அப்படிங்க ஒரு காட்டுக்குள்ளே வந்திருக்கிறோம். எங்கே வந்திருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்க, இது ஒரு வாழ்விடமாக இருந்திருக்குது. ஆனால் இப்போ இந்த பாதைகளெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கயிறு போடாத மாடுகள் வந்து வெறுண்டு ஓடிக்கொண்டிருக்கும். வெறுண்டோடுது ஆக்களை கண்டுட்டு. ஓ, காட்டு மாடுகள் அதெல்லாம் காட்டுக்குள்ளே இருக்குமே. நான் உஞ்சியை சாப்பிட்டு. அதை விட மரமா? இதுதான் மரம். இந்த பனை தான் என்ன? ஓ, நெடுந்தீவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய அதிசயம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 16 வட்டமுள்ள பனை மரம். ஓ, இதில் 16 வட்டுள்ள மரம்டா. ஒரு பனை உங்களோட வீட்டில் இருந்தால் தேவையான அளவு கல் இறக்கலாம். இல்லை, இதே இது ஃபேமஸாக இருக்குன்னு சொன்னால் பனை வந்தேன்னா அந்த ஒரு வித்திலை தாவரம் பண்ணுவாங்க. அது வந்து ஒரே இதாக தான் வரும். சோளன் தென்னை இந்த மாதிரி எல்லாம். அதில் இவ்வளோ கிலோமீட்டர் இருக்கிறது வந்து ஆச்சரியம் தான் உண்மையிலேயே. ஓ, ஏன்னா இது இடத்துலையும் இல்லை. நான் பட்டிக்குள்ள பார்த்துருக்கேன் 5 தான் இருக்குது. இதில் நிறைய இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 கிட்ட இருக்கு. அவன் சொன்ன மாதிரி நிறைய இருந்திருக்கு. ஆனால் உடைஞ்சு விழுந்திருக்கு. ஓ, இதுவும் வந்து இன்னும் டெவலப் பண்ணி இதுக்கு இந்த பனையை சுற்றி ஒரு பாதுகாப்பு இதை ஒன்று போட்டு இந்த இடத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி காக்கலாம். என்ன இந்த எவ்வளோ காலத்துக்கு லொக்கேஷனில் வச்சுருக்காங்க. விவசாயம் செய்ய தேவையில்லைன்றேன் நான். விவசாயம் துபாயில் விவசாயம் செய்ய இயலாது. ஆனால் அங்கே இப்படி டெவலப் பண்ணி வச்சுருக்கான். மணல் தரையே. ஓ, இங்கே இவ்வளோ மரம் வளருது. எவ்வளவு செய்யலாம். அரபிக்காரன்ட்டு இப்போ கேட்டால் இதை விலைக்கு எடுத்து விட்ருவாங்க. வாங்கி வாங்கி ஏதோ நெருப்பாக செஞ்சு விட்ருவாங்க. மற்றதுன்னா பெரிய ஒரு நேச்சர் பார்க்க மாற்றலாம்ன்றேன் நான். இதையோ? ஓ, அவ்வளோ பெருமதியான மரங்கள் நிற்கிது. இருக்கிற ஒரு வேப்பம் வருது. சைஸை வச்சு பாருங்க. எவ்வளோ பெரிய மரங்களை நீங்கள் பார்த்து கடந்து. ஓ, வருஷக்கணக்கு கை வைக்காமல் இருக்குன்றேன். ஓ, எங்களோட பொடியன் ட்ரோனை வச்சு சுற்றி வடிவாக காட்டி இருக்கிறான். பனையை சும்மா முரட்டுத்தனமாக காட்டுறேன். எங்கேயாவது ஏசிக்கு கீழே நிற்பான் பாருங்க. வசதியான இடத்துல 2 வீடியோ எடுத்து கொண்டிருப்பான். அப்போ நாங்கள் இனி வலிக்கிற நேரம் என்ன மச்சான்? சரியா? இங்கே இருந்து புறப்படுற நேரத்துக்கு வலிக்கிறோம். இனி இங்கே இருந்து புறப்படுவோம். இலங்கையில் இதை விட வேறு இடங்கள் வந்து நல்ல இடங்களை வந்து சொல்லி இருக்கிறாங்க. குறிப்பிட்ட இடங்களுக்கு வந்து பயணம் செய்வோம். இலங்கையை முழுமையாக பார்த்து முடித்ததுக்கு பிறகு தான் இந்த ஏர்போர்ட் கடந்து நாங்கள் வெளிநாட்டுக்கு போகிறது. நெடுந்தீவிலேருந்து வலிக்கிறதுக்குள்ள ஒரு அழகான சுவையான சாப்பாடு உண்டு. ஜெராட் கடையில். ஓ, ஜட்டிக்கு முன்னுக்கே ஜட்டிக்கு நேரம் முன்னுக்கு. ஓ, கொக்கோ கோலா விளம்பரம் வந்து கொடுத்துருக்கு. நல்லா இருக்கு. ஃப்ரெஷ் மீன். நீங்கள் யாழ்ப்பாணத்தில் போய் பாருங்க. செங்கனி மீன். இந்த மீன் எடுக்கல. இது என்ன மீனுன்னா? செங்கனி பாறை. ஓ, செங்கனி பாறை. வினோதங்கள் சொந்தக்காரன் ஃபுல்லாக கிராண்டிலாங்க. அவங்கள் புட்டும் கனவாக்கரையும் பற்றி தருவாங்க. சாப்பிட்டா எங்கேயுமே சாப்பிட்டல. அப்படி புட்டு டேஸ்ட்டாக அதான் அதில் வச்சு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இதாக வந்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே
பழைய மாடல்களில் தான் இருக்குது. பழைய உள்ளாந்தர் காலத்தில் கட்டப்பட்ட விஷயங்கள் அதுகளை இன்னும் பாதுகாத்து டெவலப் பண்ணி. இப்போ என்ன விஷயம் என்று சொன்னால் ஆரோ ஒருத்தம் வந்து எங்களோட நாட்டில் உருவாக்கி வச்சுட்டு போன உண்டை இது எங்கட இருக்குன்னு சொல்லி வச்சுக்காங்க. அதையுமே வடிவா வச்சிருக்காங்க. இது ஒரிஜினல். இந்த இது திமிங்கலமா டால்ஃபின் எலும்பு ஒரிஜினல் எலும்பு பாத்தீங்கன்னா பார்வைக்கு ஒரிஜினல் எலும்புடாப்பா. இங்க அப்படியே வந்திருக்குது. இந்த பின்னுக்கு படத்தக்கறி இருக்குது. இப்போ நாங்கள் எங்களுக்கு என்ன ஆதங்கம்னு சொன்னால் இந்த தீவை எங்கட கையில் நீங்கள் தந்துட்டீங்கன்னு சொன்னால் எண்ணி ஒரு 5 வருஷத்தில் உலக அளவில் இங்கே பெரிய அளவில் ஆக்கள் வந்து இறங்குற இடமா மாற்றி காட்டுவோம். ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆக்கள் தெரிஞ்சு கொண்டு வருவினோம். ஏன்னா அவ்வளோத்துக்கு ஏன்னா வருமானத்தில் அதிக குடிக்க வருமானத்தை நாங்கள் பார்க்கலாம்னா டூரிஸ்டால வருமானம் எவ்வளோ பெரிய சிங்கப்பூர்லாம் டூரிஸ்டால வருமானம் பார்க்குற நாடு. ஐயோ தாய்லாண்டில் இருந்து வேற நாடுகள் டூரிஸ்டாலே வருமானம் பார்க்குற நாடு வர்றதால வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவங்க உள்ள ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவனும் வாகனம் ஓடி பிழைச்சி கொள்கிறான். வாகனம் ஓடி அந்த இடத்தை காட்டுறது சுற்றி காட்டுறது வேலை. இதை பார்க்க எங்க காண்டாதுன்னா நெடுந்தீவு சொல்லும் போது காதால கேட்குறோம் மச்சான் வச்சுக்கொண்டு அநியாயப்படுத்துறீங்களே. காதால கேட்டிருக்கேன் நெடுந்தீவண்டு வந்து நெடுந்தீவா பார்க்கும்போது தான் இங்கே இவ்வளோ இருக்காட இதில் இன்னுமே இவ்வளோ செய்யலாம்ன்ற ஒரு எண்ணம் வருது. இல்லை அப்போவே வெள்ளக்காரன் இந்த இடத்தை சாய்ஸ் பண்ணி இதை கைவிட்டுருப்பானே. அவ்வளோ பெரிய டவரை கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. எவ்வளோ இடங்கள் இருக்கத்தக்கன இதை அவன் பிடிச்சி இதுக்குள்ளே எல்லாம் அவ்வளோ டவர் கட்டி குயின் டவர் கட்டி சில விஷயங்கள் அடிப்படை விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து அழகாக மாற்றி வச்சிருக்கிறான். ஆனால் மாற்றி வச்சதை அதை கண்டு கொள்ளாமல் இப்போ சரி இவ்வளோ காலம் போர்ச்சூழல் காரணமாக இப்போ 15-20 வருஷத்துக்கு முதல் போர்ச்சூழல் காரணமாக டெவலப் இல்லாமல் இருந்தேன்னு சொல்லலாம். இப்போ 16 வருஷம் போர் முடிஞ்சு இங்கே போரும் நடக்கலை. போருக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. உண்மையிலேயே இது வந்து ஒரு கவனிக்கப்பட வேண்டியது. இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து இதை கருத்தில் எடுத்து இருந்தால் இந்த இடம் நல்லா இருக்கும். வெளியே போட் ரைடு எல்லாம் போடுங்க. அங்கேருந்து பார்க்கலாம் கலராக தெரியணும். வந்து ஆடை அங்கே என்ன இருக்குன்னு வந்து பார்ப்பாங்க. தெரிஞ்சு ஓடி வருவாங்க. இது வழியே போட்டை போடுங்க. ஹோட்டல்ஸை கட்டுங்க. கட்டி ஒரு ஹோட்டல்ஸ்ன்றாலும் அங்கே 3 நேரம் சாப்பாடு நல்ல சாப்பாடு கொடுங்க. இங்கே ஒரே ஒரு கடை இருக்குது. அங்கே நீங்கள் விடிய சாப்பிடணும்னா 8 மணிக்கு பிறகு தான் பரவாயில்ல. ஏலத்தில் அல்சர்காரனுக்கு 6 மணிக்கு பசிக்கும். அவங்க முதலீட்டாளர்கள் இங்கே வாங்க புது என்டர்டைன்மெண்ட் அதாவது முதலீட்டாளர்களை வந்து வர சொல்லி போட்டு வெளிநாட்டில் இருக்கிற இதுகளை எல்லாம் கொண்டு வரலாம். நிறைய விளையாட்டுகள் என்ன வித்தியாசமான விளையாட்டு நீர் விளையாட்டுகளே இருக்கு. இங்க இருந்து கொழும்புல அந்த எதிராமாப்பில் அந்த தண்ணியை வச்சு ஒரு பெரிய இது போட்டு 5000 டிக்கெட் வாங்குறாங்க. கொழும்புல அந்த போட்டர் இது விளையாட்டுகள்லாம் இருக்கு. நீர் விளையாட்டுலாம் இருக்கு. ஒரு பிளேஸ் உண்டு லெசர் வேர்ல்ட். அந்த லெசர் வேர்ல்ட்டை கொழும்புல தண்ணி மச்சான். கொழும்புல தண்ணி குறைவு தானே. வார ஆற்று தண்ணியில் மறித்து அதை வந்து உருவாக்கி வச்சுக்காங்க. கடற்கரை சுற்றி கடற்கரை இருக்கு. சும்மா நோமலை செஞ்சு விட்டுட்டு போகலாம். நீர் சறுக்கிற விளையாட்டுகள் போட் ரைடுகள் இலங்கைக்குள்ளதான் இருக்கு. கண்ணாடி ஒரு முதலீட்டை போட்டு நெடுந்தீவை டெவலப் பண்ணுங்க. இங்க இருந்தே ஒரு பெரிய இன்கம் பெறும். இங்க இருந்து ஒரு டவர் ஒன்று வைங்க. இவ்வளவு உயரத்துல ஒரு லைட் போட்டுங்க. இந்தியாக்காரன் பார்க்கணும். அங்க இருந்து என்ன கூப்பிடுங்க. உங்களுக்கு இதுல ஐடியா வராட்டி என்ன கூப்பிடுங்க தானே சொன்னேன். எனக்கு ஒரு 5 வருஷம் டைம் தாங்க. 5 வருஷத்துக்குள்ள இந்த இடத்துக்கு வந்து ஆக்கள் பிச்சு கொண்டு எல்லா இடங்கள்லையும் உலக அளவுல பேசப்படுற ஒரு இடமா நெடுந்தீவை நான் என்னால மாத்தி காட்ட முடியும் அப்படின்றத வந்து ஒரு சபதம் போடுங்க. இல்ல செய்யலாம். இது 6 வேணாலும் செய்யலாம். இல்ல பகடி இல்ல ஐடியா இருந்தா சரி. மண்டைக்குள்ள தான் எங்களுக்கு விளங்குது. இது ஐடியா இருக்கு. இன்வெஸ்ட் பண்ண ஆட்கள் இருக்கு. இன்வெஸ்ட் பண்ணுவானுங்க. இன்வெஸ்ட் பண்ண ஆட்கள் இருக்கு. என்ன மாதிரி கை மணக்கு பான மீன் வந்து விட்டாங்க. வாய் கூட கழுவாங்க. அவர்தான் இருக்கும். நெடுந்தூரத்தில் 3 தீவு 4 தீவு இருந்தது. அதில் பெரிய தீவாக இருந்ததால் இதுக்கு நெடுந்தீவு நாங்கள் போயிடுவோம். நெடுந்தூரத்தில் இருந்ததால் இலங்கையிலேயே தீவுகள் இருக்கிற இலங்கையே ஒரு தீவு. அதால இது நெடுந்தீவு. வாகனத்தை ஓடி மீனை வந்து பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி மீன்பிடியும் பண உற்பத்தியுமே நான் அந்த அளவு சொன்னேன். மீன்பிடியும் பண உற்பத்தியும் என்னென்ன பாதி பனையும் மீதி மீனும் மாதிரி சொன்னார். ஆனால் அது ரெண்டையுமே மையப்படுத்தியே இங்கே வந்து நிறைய செய்யலாம். கூடுதலான மக்கள் வந்து வெளியேறி கொண்டு இருக்கிறதுக்கு இன்றைக்கு மக்கள் பெரிய அளவில் தொகை கூடி இருக்கும். ஆக்கள் எல்லாம் இருக்கிறதுக்கு லேண்டுகள் எல்லாம் பெரிய அளவில் விலை போகும். இப்போ உள்ள கேட்க சும்மா தரணுன்ற மாதிரியே ஒரு வச்சுக்கொள்றான்ற மாதிரி சொன்னார். சும்மா தரலாம் உனக்கு இடம் வேண்டாம். அதை வேல்யூ இல்லாமல் ஆக்கிட்டாங்க. ஆனால் அந்த தீவை
மிக அற்புத தீவாக வந்து மாறும், எதிர்காலத்தில் மாறும் அப்படின்றது. வெளியே பார்த்து கொண்டு இருக்கிறார், அது நெடுந்தீவு ஆக்கள் இருப்பாங்க தானே வெளியே எல்லாருமே. இப்போ ஒரு 1000 பேர் இருக்காங்கடா, ஒரு எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் தொகை போட்டாலே ஒரு குட்டி ரூபாயை மாற்றி விட்டுட்டு போயிடலாம். என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்கு அம்சங்களாக ஒன்றொண்டா உருவாக்கணும், பொழுதுபோக்கு ஒரு வெளியே இருந்து வர்றாங்கடா டூரிஸ்ட் என்னென்ன எல்லாம் அவங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குதோ அவ்வளோத்தையும் முன்னுக்கு கொண்டு வர முழுமையான ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக நெடுந்தீவு வந்து மாறிடும். சரியா தம்பி? ரைட் எங்களோட பயணம் வந்து நிறைய பெற்றது. இனி அடுத்த ஒரு இதில் வந்து நாங்கள் சந்திக்கும் வர உங்களிடம் வந்து விடை பெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். No, it's a new brand, Coca-Cola new brand, is zero. உடைச்ச சோடாக்கள் கொடுக்கக்கூடாதுடா, மயங்கி விழுந்தாலும். ஏன் how to come என்னத்தில் போகிறாவா? how to go when come அண்ணா காத்தியண்ணா சாப்பிட்றது கடை பார்க்குறான். சாப்பிடவா? அந்த now go to Jaffna? No, stay here. Yes. இங்க ரெண்டு தான் other district. Okay. Oh, nice to meet you. Thank you. Bye. Oh, bye.